ஆவணி உற்சவத்திலே மிக குறுகிய காலத்திலே கலை நிகழ்வுகளை ஒழுங்கு செய்து செயல்முறைப்படுத்தி இருக்கக்கூடிய தன்மையை இந்த அறநெறி பாடசாலையில் மூலமாக நான் உணர்ந்து கொண்டேன். மிக குறுகிய காலத்திலே அவர்கள் நல்ல நல்ல கலை நிகழ்வுகளை எங்களுடைய பிள்ளையார் ஆலய உற்சவத்திலே 10 நாட்களும் தொடர்ந்து நிகழ்த்தி இருந்தார்கள். இந்த குறுகிய காலத்தில் இவர்கள் தயார்படுத்தியதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அவர்கள் அனுதினமும் அந்த கலைகளுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டதனுடைய விளைச்சல் தான் அதை குறுகிய காலத்திலே தயார்படுத்தி வந்திருக்கக்கூடியதாக நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த அறநெறி பாடசாலையினுடைய மிகப்பெரிய சிறப்பை பறைசாதிக்கக்கூடியது இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திருமதி ரஞ்சனா அம்மையார் அவர்கள் இந்த அறநெறி பாடசாலையினுடைய பழைய மாணவியாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். எங்களுக்கு கண்முன்னாலே இந்த அறநெறி பாடசாலையினுடைய நன்மையை பறைசாற்றக்கூடிய ஒருவர் இங்கே இருக்கிறார் என்பது இந்த அறநெறி பாடசாலையினுடைய ஒரு சிறப்பு. அப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தில் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடசாலை மென்மேலும் வளர்ச்சி பாதையிலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும். அதற்கு எல்லாம் இங்கே குடுமி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த அறநெறி பாடசாலையோடு கருத்து வேறுபாடின்றி கரம் கோர்த்து பயணிக்க வேண்டும். இதற்கு எல்லாம் வல்ல வீரகவி விநாயக பெருமானம் வீரபத்திர பெருமானம் நல்ல திருவருள் வழங்கட்டும் என்று இந்த தருணத்திலே இறைவன் இடத்திலே விண்ணப்பம் செய்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் நல்ல முறையிலே நடைபெறுவதற்கு குருவருள் கூடி நிற்கட்டும் என்று ஆசி வழங்கி அமைகிறேன். பார்வதி பதையே. தொடர்ந்து ஆசியுரையை வழங்கிய சிவஸ்ரீ குண ரிசாங்க குருக்கள் அவர்களுக்கான கௌரவிப்பை இன்றைய விழாவிலே பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கும் பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம் தென்மராட்சியைச் சேர்ந்த திரு FS சத்யசோதி அவர்களை வினயமாக வேண்டி நிற்கின்றோம். இப்பொழுது சிவஸ்ரீ ரிசாங்க குருக்கள் அவர்களுக்குரிய கௌரவிப்பையும் நினைவு சின்னத்தையும் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம் தென்மராட்சியை சேர்ந்த திரு FC சத்யசோதி அவர்களுக்குரிய கௌரவிப்பை வழங்கி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்றைய கண்ணுக்கு பரவசமூட்டும் வகையிலும் செவிக்கு இனிமை அளிக்கும் வகையிலும் வந்தோரை வரவேற்கும் வகையிலே வரவேற்பு நடனம் இடம்பெற இருக்கின்றது. வரவேற்பு நடனத்தை நிகழ்த்துவதற்காக செல்வி பீரா அபிநயா, மானா சிந்துஜா, ஜேனா தேனுகா, மானா லக்ஷ்மிதா ஆகிய மாணவிகளை அன்போடு மேடை அழைக்கின்றோம்.
நடைபெற்றது. தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியுடைய தலைவர் திரு சாரா குமாரதாஸ் அவர்கள் நேரத்தினுடைய முக்கியத்துவம் கருதி வரவேற்புடன் கூடிய தலைமை உரையை நிகழ்த்துவார். எமது அழைப்பினை ஏற்று எமது நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு எமது நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தென்மராட்சி பிரதேச செயலகத்தின் செயலாளர் கௌரவ திரு FC சத்யசோதி அவர்களை கௌரவத்துடனும் அன்புடனும் மற்றும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து எமது நிகழ்வின் சிறப்பு அதிதிகள் வரிசையில் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது அறநெறி பாடசாலையின் பழைய மாணவியும் காரைநகர் பிரதேச செயலகத்தின் செயலாளருமாகிய கௌரவ செல்வி ரஞ்சனா நவரத்னம் அவர்களை கௌரவத்துடனும் அன்புடனும் மற்றும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து எமது நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சாவகச்சேரி நகராட்சி மன்ற தவிசாளர் கௌரவ திருவா ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை கௌரவத்துடனும் அன்புடனும் மற்றும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து எமது நிகழ்வின் சிறப்பு அதிதிகள் வரிசையில் கலந்து சிறப்பிக்கிறார் மட்டவில் தெற்கு சரஸ்வதி வித்தியாலயத்தின் அதிபர் கௌரவ திரு மயில்வாகனம் தினாஸ்குமார் அவர்களை கௌரவத்துடனும் அன்புடனும் மற்றும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து கௌரவ விருந்தினர்கள் வரிசையில் நமது நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தென்மராட்சி பிரதேச செயலகத்தின் இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் கௌரவ திருமதி சிவமணி வசந்தகுமார் அவர்களை கௌரவத்துடனும் அன்புடனும் மற்றும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து நமது நிகழ்வின் கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நுணாவின் மேற்கு கிராம சேவை உத்தியோகத்தர் கௌரவ திரு பரநிரூபசிங்கம் பிரதீபன் அவர்களை கௌரவத்துடனும் அன்புடனும் மற்றும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து நமது விழாவின் கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கௌரவ மதிப்பார்ந்த சிவஸ்ரீ ரிஷாந்த குருக்கள் அவர்களை கௌரவத்துடனும் அன்புடனும் மற்றும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து இன்றைய விழாவின் கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வீரபத்திரர் ஆலய பரிபாலன சபை தலைவர் கௌரவ திரு கு பிரேமகுமார் அவர்களை கௌரவத்துடனும் அன்புடனும் மற்றும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்றுக் கொள்கின்றோம். மற்றும் இன்றைய நிகழ்விற்கு வருகைதான் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது ஆலயத்தின் பரிபாலர் சபை உறுப்பினர்கள் மற்றும் பாடசாலையினுடைய அதிபர்கள், அறநெறி பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், ஓய்வு நிலை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து எமது அறநெறி பாடசாலையில் தன்னலம் பாராது சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக அறநெறி கல்வியினை சிறந்த முறையில் வழங்கி அமரத்துவம் அடைந்த திரு சந்தனப்பிள்ளை கதிர்காமநாதன், திரு கந்தையா நபுலேஸ்வரி, திரு கண்டாயுதவாணி, திரு நசீனா ஆறுமுகம், திருமதி செல்வமது நவரத்தினம் ஆகியோரின் சிறப்பான சேவையினை மதித்து அவர்களுக்காக ஒரு நிமிட மௌன அஞ்சலியினை செலுத்தி நிற்போம்.